இந்த சரீரம் யாரை சேர்ந்தது? இதை பற்றி நாம் இன்றைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? சரீரம்னா நாம் நினச்சிட்டு இருக்கோம். தேக கிம் அன்னதாத்துஸ்வம் நிஷேக்து மாதுரே வவா மாது பிதுர்வா வலினஹா. இந்த சரீரம் யாரை சேர்ந்தது? யாரோ கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வேலைக்காக வந்தான் ஒரு பையன். கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் செலவழிஞ்சு போயிடுத்து, வேலை கிடைக்கல, 2 நாளாக ஆகாரம் இல்லை, பசி மயக்கம், ஒரு வீட்டு வாசலில் போய் மயங்கி விழுந்துட்டான். அந்த கிரகத்தில் இருக்கிறவா யாரோ வந்து இவனுக்கு அன்னம் போட்டா. கொஞ்ச நாள் உள்ளே அன்னம் போன உடனே மறுபடியும் பிறக்கி வந்துடுத்து, உனக்கு தீர்த்தமெல்லாம் கொடுத்து கொஞ்சம் விசாரிச்சு பண்ணி வச்சா. அப்போ அவள் சொல்லாமல், இன்றைக்கி இந்த சரீரம் நடமாடின்னு இருக்குதுன்னு நாங்கள் அன்னம் போட்டதுனால்தான் இவன் மயக்கம் தெரிஞ்சு இன்றைக்கி நடமாடின்னு இருக்கான்னு சொல்லாமல், அன்னதானம் பண்ணக்கூடியவனை சேர்ந்ததா இந்த சரீரம். தேகக்கிம் அன்னதாத்து ஸ்வம், சொன்னா சொத்துன்னு அர்த்தம். நிஷேக்து மாதுரேவவா, அப்பா சொல்லாமோ என்னுடைய அர்த்தம் தான் ஓடுறது. அதனால இந்த சரீரம் என்ன சேர்ந்ததுன்னு தகப்பனார் சொல்லலாம். மாதா சொல்லலாம், 10 மாதம் நான் கர்ப்பத்தில் சுமந்ததுனால தான் இந்த சரீரமே வெளியில் வந்தது. அதனால் இந்த சரீரம் என்ன சேர்ந்ததுன்னு தாயார் சொல்லலாம். மாது பிதுகு, அம்மாவுடைய அப்பா மாதாமகர். பழைய காலத்தில் என்ன பண்ணுவா, ஒருத்தருக்கு பெண் குழந்தைகள் மாத்திரம்தான் பிறகு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொழுதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாள். அந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் இந்த தாயாருடைய தகப்பனாருக்கு, அதாவது மாதாமகருக்கு, அந்த பேரன் ஸ்வீகாரபுத்திரனாக போயிடுவார். அதுக்கு புத்திரிகா தர்மம்னு பேர். இதை வந்து பாகவதத்தில் 4ஆம் ஸ்கந்தம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காள். புத்திரிகா தர்மம் ஆசிரித்திய அப்படின்னு ஸ்லோகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா, நமக்கு மாமா இல்லைன்னு சொன்னாக்க மாதாமகருக்கு சொந்தமாக இந்த சரீரம். மாது பிதுர்வா பலினகா கிரேதுகு அக்னேகே சுனோபிபா. இல்லை பலிஷ்டனாக இருக்கக்கூடியவன் எங்கேயோ திரும்பி போகிறபோது, ராத்திரி லேட்டாக போகிறபோது ஒருத்தன் பிடிச்சுன்னு விட்டான், சட்டையை பிடிச்சி விட்டான். அவன் தயவில் இருக்கிற முடிய உயிர். அந்த மாதிரி பலம் மிகுந்து இருக்கக்கூடிய துஷ்டன் அவனை சேர்ந்ததா இந்த சரீரம். பலினகா கிரேதுகு, விலை கொடுத்து வாங்குறவனை சேர்ந்ததா. பாண்டட் லேபர்னு சொல்கிறா பாருங்க. எப்போது 30 வருஷம் முன்னாடி ஒரு 1000 ரூபா, ஒரு நிர்பந்தத்துக்கு 1000 ரூபா கடன் வாங்கியிருப்போம். 30 வருஷம் வட்டி கட்டிகிட்டே இருக்கான் மாதம். 30 வருஷம் கழித்து அந்த 1000 ரூபா அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அவன் முதலே கேட்க மாட்டான், முதலே கொடுக்க மாட்டான், வட்டியை மாத்திரம் கொடுத்தா போதும். அப்புறம் அவனுடைய பிள்ளை அவனுக்கு அடிமையாக, பிள்ளையுடைய பிள்ளை பரம்பரையாக அடிமையாக இருந்துருப்பா. அந்த கடன் கொடுத்தவன் தவறி போயிடுவான். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவனுடைய பிள்ளை உட்காந்துருப்போம், அந்த சீட்டில் உட்காந்துருப்போம், கடன் கொடுக்கக்கூடிய சீட்டில் உட்காந்துருப்போம். பாண்டட் லேபர்னு சொல்கிறோமே, கிரேத்துகு, விலை கொடுத்து வாங்கினவனுக்கு சொந்தமாக இந்த சரீரம் வருது. சுனோபிவா, எங்கேயோ ஜனசஞ்சாரமே இல்லாத இடத்துல, காட்டு பிரதேசத்தில் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துட்டான். யாருமே இல்லாத இடத்துல நாயும் நரியும் காக்காயும் கழுகும் கொத்துறது அந்த மாம்சத்தை. அந்த நாய்க்கு சொந்தமாக இருக்கக்கூடியதா இந்த சரீரமானது. எல்லாத்துக்கும் மேலே ஃபைனல் கிளைமெண்ட் ஒருத்தர் இருக்க, அக்னேகே சுனோபிவா. இந்த சரீரத்துக்கு யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமெண்ட் யாருன்னா அக்னி பகவான் தான். இது வேதம் சொல்லிட்டு. அதனால தான் அக்னியை சேர்ந்தது இந்த சரீரங்கிறதுனால தான் சாஸ்திரமானது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டையோ ஆர்கன் டொனேஷனை ஒத்துக்கலை, சாஸ்திரம் ஒத்துக்கலை. ஏன்னா உன்னுடைய சொந்த சொத்தாக இருந்தால் நீ கொடுக்கலாம். நீ கடைப்புள்ளையா வழிப்புள்ளையாருக்கு கடை தேங்காய் எடுத்து நீ என்ன உடைக்கிறது? அந்த மாதிரி உனக்கு சொந்தமாக இல்லாத ஒரு சரீரத்துலேருந்து நீங்கள் ஒரு ஆர்கன் எடுத்து வேறு ஒருத்தருக்கு தானம் பண்ணுறேன்னு சொன்னாக்க அது சரியாக வராதுன்னு சாஸ்திரம் அதனால தான் ஒத்துக்கலை. அக்னி பகவானுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுத்து, கை போயிடுத்து, கால் போயிடுத்து, அது வேறு விஷயம். நீ புத்திபூர்வமாக ஆஃப் யுவர் ஃபுல் வாலிஷன் ஆஃப் யுவர் வாலண்ட்ரி will, you should not donate an organ. சாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது. நீயா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கனை நான் டொனேட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் உனக்கு எப்படி இந்த சரீரத்தை கொடுத்தாரோ அந்த சரீரத்தை அப்படியே அக்னி பகவானுக்கு கடைசியில் ஒப்படைக்கணும். தஸ்யைவம் விதுஷோ யக்ஞஸ்யாத்மா கஜமான ஸ்ரத்தா பத்னி ஷரீரமித்மமுரோ வேதிஹி. தைத்திரிய உபனிஷத்தில் 4வது பிரஷ்னத்தில் கடைசி அனுவாக்கம் இது அந்தியஷ்டி பிரகரணம்னு பேர். அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டெண்டட் மெட்டஃபராக சொல்கிறா. அக்னிக்கு தான் இந்த சரீரம் சொந்தம். இப்படி யாருக்கு சொந்தம்னு சொல்ல முடியல. ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து இந்த சரீரம் என்ன சேர்ந்ததுன்னு சொல்கிறா. இது வந்து ஃப்ளாட்டில் இருக்கக்கூடியவனை போல் அவன் 1ஆம் மாடியில் இருக்கான். சீலிங்கில் ஏதோ லீக்காகுது, கை வைக்க முடியல. ஏன்னா 2ஆம் மாடிக்காரனுக்கு இது கிரவுண்டாக இருக்குது சீலிங். இவனுடைய சீலிங் அவனுக்கு கிரவுண்டாக இருக்குது. கீழே பூமியில் ஏதோ ஒரு குழியாட்டமாக விழுந்துவிட்டு சரிப்படுத்தலான்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவன் இது எனக்கு சீலிங்காக இருக்குங்கிறான்.
வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவரில் ஏதோ ரிப்பேர் பண்ணோம்னா வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு இது இடது பக்கம் சிவருங்கிறான், இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவனுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் அவனுக்கு வலது பக்கம் சிவராக இருக்குது. இதுதான் என்ன சேர்ந்ததுன்னு தீர்மானமாக சொல்ல. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இப்போது அந்த சேல் டீட்டெலாம் போடுற போது அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட் தான் போடுவோம். இது வந்து இந்த பூமி எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. அது வந்து 10 பேர் இருக்கானாக்க ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குனாக்கா ஆளுக்கு 1000 ஃபீட்னு அன்டிவைடட் ஷேர் தான். இந்த 10 இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இவ வாட் ஒன்லி அன் அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட். அப்படி தான் இன்னி மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ளாட்டில் தான் அப்படி தான் பண்ணுவாள். அந்த மாதிரி இந்த சரீரம் யாரை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியும் இல்லையே, இந்த சரீரத்தில் இவ்வளோ மோகம் கொண்டு இப்படி ஜலக்கீடு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சின்னு நாரதர் என்ன பண்ணிவிட்டார், நீங்கள் மரமாட்டமாக நின்றுருக்கே, மரமாக போக கடவுது மருத மரங்களாக. மருத மரம் தான் அர்ஜுன விருட்சம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், தமிழில் மருத மரம்னு சொல்கிறோம். அந்த மருத மரங்களாக போய் தேவ வருஷத்தில் ஒரு 100 வருஷம், மனுஷ கணக்குக்கு 36,000 வருஷங்கள். கடைசியில் வாசுதேவனுடைய சாநித்தியத்தை அடைஞ்சு இந்த சாபத்திலிருந்து விமோசனம் ஏற்பட்டு உங்களுக்கு பக்தி ஏற்பட்டோம்னு அனுகிரகம் பண்ணுறார். வாசுதேவஸ்ய சாநித்தியம் லப்த்வா திவ்யசரட்சதே விருத்தே ஸ்வர்லோகதாம் பூயः லப்த பக்தி பவிஷ்யதः. இது சாபம் தான் சொல்கிறது. 36,000 வருஷங்கிறது இட் இஸ் அ டைனி ஸ்பெக் அகேன்ஸ்ட் தி பேக்ட்ராப் ஆஃப் எட்டர்னிட்டி. அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே பகவானுடைய தரிசனம், பக்தி வேற அடைய போகிறாள். இப்படி ஒரு பெரிய அனுகிரகம் நாரதர் வந்ததால் தான் அனுகிரகம். நாரதர் வராமல் இருந்தால் இவன் மாட்டில் ஜலக்கையில் பண்ணிட்டு அங்கேயே தேவலோகத்தில் இருந்துருப்பா, எத்தனையோ வருஷங்கள் இருந்துருப்பா. 36,000 வருஷத்தை போல் 36,000 பங்கு அந்த 36,000 டைம்ஸ் இருந்தாலும் கூட பகவானுடைய தரிசனம் கிடைச்சிருக்காது. அவளுக்கு குறுகிய காலத்துக்குள்ளே பகவத் தரிசனமும் பக்தியும் கிடைச்சிருச்சுன்னா நாரதருடைய அனுகிரகத்தால். அவள் 2 பேரும் மருத மரங்களாக நந்தகோபனுடைய கிரகத்தில் கொல்லையில மரங்களாக மாறி இருக்காள். அவளுக்கு அனுகிரகம் பண்ணோம். சத்தியம் கர்த்தும் முனேர் வச்சகா. நாரதனுடைய வாக்கை சத்தியமாக நிரூபணம் பண்ணுறதுக்காக சுவாமி என்ன பண்ணால், உரதையும் இழுத்துட்டு பின்னாடி 150-200 அடி பின்னாடி இருக்குது அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த உரலை இழுத்துட்டு போகிறேன். இழுத்துன்னு போகும்போது இப்படி திரும்பி பார்த்துட்டே போகிறாளாம். பயத்தினால திரும்பி பார்த்துட்டு போனார் சுவாமி தேசிகன். கோபால விம்சத்தின்னு ஒரு 20 ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ரத்னம். இதுக்காவது சம்ஸ்கிருதம் படிக்கணும். இந்த மகான்களுடைய கிரந்தங்களையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காவது கொஞ்சமாவது சம்ஸ்கிருத பெரிய பாண்டித்யம் வேண்டாம். எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்தாலே தானாக அது புரிய ஆரம்பிச்சிடும். என்ன அழகு பாருங்கோ. இப்படி திரும்பி பார்க்கும்போது பயந்துட்டே போனேன். என்ன பயம், அம்மா வந்து மறுபடியும் கோச்சிக்க போகிறாங்கன்னு பயமா? அதுக்காக பயப்படல. இந்த ஏற்கனவே ரொம்ப இத்து போன கயரால் கட்டி போட்டிருக்கா, 200 அடி பின்னாடி போய் ஆகணும். அது மட்டும் இந்த கயறு விட்டு போகப்படாதேங்கிற பயத்தோட பரிவர்த்தித கந்தரம் பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமிகி விடபித்வ நிராசகம் கயோச்சித் விபுலோலூகலகர்ஷகம் குமாரம். அவசரமாக பொட்டியை பேக் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ளைட் போர்டு பண்ணோம். ஒரு பொட்டி செக்இன் லக்கேஜ், ஒன்று கேபின் லக்கேஜ். அந்த ஒரு பெட்டிக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சாகணும். அது என்னவோ ஒரு 80% 90% மட்டும் பேக் பண்ணால் ஓகே. 100% நாட் அட்வைசபிள். இவன் 105% வச்சுருக்கான் அந்த பொட்டியோட கெப்பாசிட்டியில். அந்த நாயாச்சு, ஃப்ளைட்டுக்கு நாயாச்சு, டாக்ஸி புக் பண்ணியாச்சு, எக்ஸ்பெக்டட் எனி டைம் காட்டுன்னு. அந்த டென்ஷன் என்ன ஆகிடும், சில சமயத்தில் நல்லா புத்திசாலியாக இருக்கிறவாளுக்கு கூட புத்தி அந்த டயத்தில் சரியாக வேலை செய்யாது, டென்ஷனில் வேலை செய்யாது. சம்பிரமேன சித்தியந்தி சர்வேர்த்தாக சாந்த்வயாயதா அஷ்டமஸ்கந்தத்தில் சொன்னேன். தேவர்களுக்கு சொல்கிறபோது பரபரப்பால் ஒரு காரியம் நடக்காது. சாந்தமாக இருந்தால் எந்த அளவுக்கு காரியம் முடியுமோ அந்த அளவுக்கு பரபரப்பால் முடியாதுன்னு தேவர்களுக்கு பகவான் வாக்காக சொல்லியிருக்கார். என்ன பண்ணால் பூட்ட மாட்டேங்கிறது, இந்த பொட்டி சரியாக பூட்ட மாட்டேங்கிறது. அது மேலே ஏறி உட்காந்துட்டான். ஏறி உட்காந்து அந்த பூட்டானது லாக். திடீர்னு வேறு பொட்டியில் மாற்றுறதுக்கு டைம் இல்லை. அவன் வாசலில் வந்து நிற்கிறான். அந்த காரம் வந்து நிற்கிறான். அவன் வெயிட் பண்ண மாட்டான். அவன் நினைக்கிறோம், அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் வரதே ஒரு பெரிய ஃபேவர் நமக்கு பண்ணுறான், அதனால் நாம் வந்து அவனுக்கு பூர்ண கும்பத்தோடு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் ஒரு செகண்ட் நிற்க மாட்டான். அதுக்கப்புறம் சார்
வெயிட்டிங் போனால் அப்புறம் 10 ரூபா கூட கொடுத்துட்டு போகிறேன்டா, நான் அவர் கேன்சல் த ட்ரிப் அப்படின்னு ஆக மாட்டேன். நேராக கூட முகத்தை கொடுத்து பேச மாட்டான், அவன் கேன்சல் பண்ணுறான், வேறு எங்கேயாவது யாராவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் காத்துன்னு இருக்கான். என்ன பண்ண, இந்த பொட்டி மாற்றுறதுக்கு டைம் இல்லை. டக்குன்னு ஏதோ ஒரு கயர் ஒன்று இருந்தது, துணி உணர்த்தக்கூடிய கோடியிலேருந்து ஒரு கயர் கீழே நழுவி விழுந்திருக்கு. அந்த நைலான் ரோப் எடுத்து அப்படியே கட்டினான், கட்டி எடுத்துன்னு போட்டுண்டாச்சு. அங்கே ஏர்போர்ட்டில் போன உடனே என்ன பண்ணுவோம், ஒரு கையெழுத்து வாங்கிப்போம் ஒரு ஃபார்மில். இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் டேமேஜாக லக்கேஜ் இருந்துட்டுனாக்க அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படிங்கிறதுக்கு ஒரு கையெழுத்து வாங்கிப்போம். ஏன்னா அங்கே போன உடனே, டெஸ்டினேஷனில் போன உடனே நீ தான் இந்த பொட்டியை உடச்சிருக்கேன், யாரெல்லாம் இன்ஸ்பெக்டர் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணப்படாதனோ, அதனால் முன்ஜாகிரதையாக ஒரு கையெழுத்து வாங்கிப்போம். அங்கே போய் டெஸ்டினேஷனில் ஒரு வழியாக போய் சேர்ந்தாச்சு. அவன் வென் யூ ஆர் அபவுட் தி பிளேன் அந்த இன்டர்காமில் அனௌன்ஸ் பண்ணுவான், யூ கேன் கலெக்ட் யுவர் லக்கேஜ் ஃப்ரம் பெல்ட் நம்பர் 3 ஏதோ ஒன்று, பெல்ட் நம்பர் 4, 3 ஏதோ ஒன்று ஒரு பெல்ட். அந்த பெல்ட்டில் போய் எல்லோரும் அந்த ஸ்டாரியை வச்சு நிற்கிறபோது பார்த்தா இவன் முகத்தை பார்த்தா தனியாக தெரியும். ஏன்னா இந்த கயரை போட்டு கட்டி, நைலான் ரோப்பை போட்டு கட்டி அனுப்பிச்சிருக்கானே, இது ஒழுங்காக வந்து சேரதா இல்லையாவது பயந்து நிற்கிறானே. இவனுக்கு யார் வழிகாட்டினா கிருஷ்ணன் தான். பரிவர்த்தித கந்தரம் பயேனா ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமிகி. இது மாத்திரம் நாட் பேஸ்ட் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதையும் சொல்லிவிட்றேன். நான் அந்த மாதிரி கயரை தான் கட்டி சூட்டேஸ் ஒழுங்காக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன், ஒரு ஊராக சுற்றின்னு இருக்கேன், கயரை கட்டி எடுத்துன்னு போகல. பரிவர்த்தித கந்தரம் பயேனா ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடபித்வ நிராசகம் கயோஷ்சித் விபுலோ லூகலகர்ஷகம் குமாரம். மொள்ள வரல எடுத்துன்னு போனால் 2 மருது மரங்களுக்கு நடுவில் உள்ள பகவான் புகுந்த உடனே மருது மரங்கள் ஏற்கனவே 36,000 வருஷம் ஆகிடுது. அது எப்போவோ கீழே விழ வேண்டியது. இந்த பகவான் உள்ளே நுழையிறது இட் பிகேம் ஒன்லி அப்ராக்சிமேட் காஸ், அவ்வளவுதான். இமீடியட் காசாக எடுத்து டக்குனு கீழே விழுந்துட்டு மரங்கள். இவா 2 பேரும் நலகோபுரம் மணிக்கிரீவன் 2 பேரும் பூர்வ ரூபத்தை அடைஞ்சு பகவானை உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறாள். நம பரம கல்யாண நம பரம மங்களா வாசுதேவாய சாந்தாய யதூனாம் பதயே நமஹ. நாங்கள் இந்த இந்திரிய சுகங்களில் இருக்கக்கூடிய மங்களங்கள்லாம் அதுதான் நாம் தேட வேண்டியதுன்னு நினச்சி இத்தனை நாளாக ஏமாந்து போயிட்டோம். வாஸ்தவத்தில் எல்லாத்துக்கும் மேலே பரமமங்கலமாக இருக்கிறது உங்களை தெரிஞ்சுக்கிறது தான் பரமமங்கலம்னு இப்போ தான் தெரிஞ்சுட்டோம். நீங்கள் ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணணும். எங்கள் வாக்கானது எப்போதுமே உங்கள் குணங்களை கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கணும், காதானது எப்போதுமே உங்கள் குணங்களை கேட்டுன்னு இருக்கணும், கையானது உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கணும், சிரஸ் உங்களை நமஸ்காரம் பண்ணணும், மனசானது உங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கணும். இப்படிலாம் சொன்னவா கண்ணு உங்களை பார்க்கணும்னு கேட்கல. கண்ணு மாத்திரம் உங்கள் அடியார்களாக இருக்கக்கூடிய மகான்களுடைய தரிசனத்திலேயே கண்ணு ஈடுபட்டிருக்கணும். வாணி குணானுகதனே ஸ்ரவணுகதாயாம் ஹஸ்தௌச்ச கர்ம சுமனஹ தவ பாதயோர்னஹ ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரணாமே திருஷ்டிகி சதாம் தர்ஷனே அஸ்து பவத்தனூனகம். மகானாக இருக்கக்கூடிய நாரதரை நாங்கள் தரிசனம் பண்ணதுனால தானே உங்கள் தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிது. அதனால் மகான்களுடைய தரிசனத்தில் கண் ஈடுபட்டுக்கணும்னு கேட்டேன். அந்த மகான்கள் எப்படி இருப்பாங்கிறது முன்னாடி ஒரு எல்லா ஸ்லோகத்தையும் சொல்ல முடிகிறது இல்லை. இதுவே திரும்பி பார்த்தா கடிகாரம் ஓடின்னு இருக்கு. அங்கே ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொன்னார். சாதுனாம் சமச்சித்தானாம் நிதராம் மத்கிருதாத்மனான்னு பின்னாடி சுவாமி சொல்ல போகிறார். சாதுனாம் முன்னாடி ஸ்லோகம் சாதுனாம் சமச்சித்தானாம் முகுந்த சரணேஷினாம் உபேக்ஷைகி கிம் தனஸ்தம்பைகி அசத்பிகி அசதாசிரயி. சாதுக்கள் எப்போதும் சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றா பாவிக்கக்கூடியவர்கள். நல்லது கெட்டது வித்தியாசம் கிடையாது. அவள் மனசு எப்போதும் சாந்தமாக இருக்குது. தே ஆர் டோட்டலி அன்எஃபெக்டட் பை தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் லைஃப். சாதுனாம் சமச்சித்தானாம். ஏன் இப்படி சமச்சித்தத்தோடு இருக்க முடிகிறது? நித்தியஞ்ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபத்திஷுன்னு கீதையில் சொன்னாள். அந்த மாதிரி சமச்சித்தத்தோடு ஏன் இருக்க முடிகிறதுனா முகுந்த சரணீஷனா. அவளுக்கு ஏஷனானாக்க ஆசைன்னு அர்த்தம். அதுலேருந்தா ஈஷிக்கிறதுங்கிற வார்த்தை அதுலேருந்தா வந்திருக்கு. ஏஷனாலேருந்தா ரொம்ப ஒரு விஷயத்தில் போய் ஈஷிக்கிறதுன்னு சொல்லுவாளோலும் அது ஏஷனாங்கிற சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்த வார்த்தை. முகுந்த சரணேஷினா அவளுக்கு பகவானுடைய சரணத்தை தவிர வேறு எதிரையும் பற்றுதல் இல்லை. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று விலகுவதற்குன்னு சொன்னாலோனோ பற்றே இல்லாதவன் பகவானுடைய சரணத்தில் போய் பற்று கொண்டிருக்கா. முகுந்த சரணேஷினாம் உபேட்சைக்கு கிம் தனஸ்தம்பைக்கு. குபேரனாக இருந்தால் என்ன, குபேர புத்திரனாக இருந்தால் என்ன, இல்லை வேறு அவனை விட குபேரை விட பெரியவனாக யாராவது இருந்துவிட்டா என்ன, அவளுக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா யாராலையும் அவளுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. சுயமகிம் நிஷ்டிதா. நமக்கு ஒரு மனுஷனாக
மனுஷனால் ஒரு காரியம் ஆகணும்னு நினச்சா அவன்கிட்ட கூழ கும்பிடு போட்டு நிற்க முடியாது இருக்குது, அவன்கிட்ட போய் கொஞ்சம் ஏதோ இப்படி தயங்கி பேச முடியாது இருக்குது. பகவான் இருக்கார், பகவானை தவிர நமக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறவனுக்கு தேவையே இல்லை. அவனுக்கு he has no wants in life. அது ரொம்ப முக்கியம். இது வேணும் அது வேணுங்கிற ஆசையே இல்லை. எது வந்தாலும் பகவத் பிரசாதம், வராட்டாலும் பகவத் பிரசாதம். அப்படி இருக்கக்கூடியவன் யார்கிட்ட போய் அவங்க கைகட்டி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் முகுந்த சரணேஷனா உபேட்சைகி கிம் தனஸ்தம்பைகி. பணத்தால் ஒருத்தன் திருவிழி அடைஞ்சிருந்தாக்க அவன்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாரதர் அப்பேற்பட்ட மகானாக இருந்திருக்கார். அந்த மகானை தரிசனம் பண்ணதுனால்தான் எங்களுக்கு உங்கள் தரிசனம் கிடைச்சது. அதனால் திருஷ்டிகி சதாம் தர்ஷனே அஸ்து பவத்தனூனா. உங்கள் ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய மகான்களுடைய தர்சனத்தை எங்கள் கண்ணு ஈடுபட்டுட்டோம்னா சுவாமி அனுகிரகம் பண்ணி சாதுனாம் சமச்சித்தானாம். இது காமம். இந்த ஒரு பாதம் மாத்திரம் காமம். சாதுனாம் சமச்சித்தானாம் சுதராம் மத்கிருதாத்மனாம் தர்ஷனான்னோ பவேத் பந்தா பும்சோக்ஷ்ணோகோ சவிதுர்யதா. மத்கிருதாத்மனாம் ஆத்மாங்கிறதுக்கு கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து 3 அர்த்தங்கள் முக்கியமாக. சுத்த சைத்தன்யம்னு ஒரு அர்த்தம், மனசுன்னு ஒரு அர்த்தம், சரீரம்னு ஒரு அர்த்தம். கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அர்த்தம் பண்ணிக்கணும். சுதராம் மத்கிருத ஆத்மனாம்னா எப்போதும் மனசை எங்கிட்டயே செலுத்தி இருக்கக்கூடிய சாதுக்கள், சமச்சித்தத்தோடு இருக்கக்கூடிய சாதுக்களுடைய தரிசனமானது எப்போதுமே பந்தத்தை போக்கி வைக்குமே தவிர ஒரு நாளும் பந்தத்துக்கு காரணமாக இருக்காது. தர்ஷனாத்து நோபவேத் பந்தகா பும்சோக்ஷ்ணோகோ சவிதுர்யதா. இது புது நாட்டமாக இருக்குது. ஒரு 8 அக்ஷரங்கள் கால் ஸ்லோகம். அதுக்கு ட்ரிபிள்கேன் பெரியவா ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் சொல்லி கொடுத்தா. ப்ரைவேட் கம்பெனியில் இப்போ அவள் சொன்னது நான் டெவலப் பண்ணி சொல்கிறேன். அவள் சொன்னது சின்னதாக சொல்லிவிட்டா, நமக்கு சதஸுக்கு அலங்காரமாக சொல்கிறது இவ்வளோ விஸ்தாரமாக அவள் சொல்லலை. ப்ரைவேட் கம்பெனியில் ஒருத்தனுக்கு உத்தியோகம். சாயங்காலம் 6 மணிக்கு பாஸ் கூப்பிட்டு, நாளைக்கு காத்தால் சென்னையில் வச்சுங்கோ, நாளைக்கு காத்தால் கிருஷ்ணாபட்டியில் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, நீ போய் கவனிச்சுட்டு நாளைக்கு அஃபிஷியல் ஒர்க்கை கவனிச்சுட்டு நாளைக்கு காத்தால் ஆஃபீஸுக்கு வந்துவிட்டார். அவர் மாட்டில் பெரிய ஒரு கம்பெனியாக இருந்தாக்கா ட்ராவல் டிபார்ட்மெண்ட்னு ஏதாவது இருக்கும், அவன் டிக்கெட்டை போட்டு கையில் கொடுத்துருவான். இவன் ப்ரைவேட் கம்பெனியும் இவன் கையை போட்டுன்னு கையில் செலவை போட்டுன்னு டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ரீம்பர்ஸ்மெண்ட் கிடைச்சாலே பெரிய விஷயம். யாரும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டா, இவனே தான் ஏற்பாடு பண்ணி ஆகணும். சாயங்காலம் 6 மணிக்கு அன்றைக்கி ராத்திரியே கிளம்பி ஆகணும். மறுநாள் காலத்தால் வேலை ஏதோ இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிலையோ எங்கேயோ ஒரு கோர்ட்லையோ ஏதோ ஒரு வேலை இருக்குது, அஃபிஷியல் ஒர்க்கு விச் ஹி ஹஸ் காட் டு ஹேண்டில் ஆன் பிகாஃப் ஆஃப் ஹிஸ் கம்பெனி. ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு கூப்பிட்டு சொன்னேன். ஈக்யூலாம் பண்ண முடியாது, தற்காலெலாம் பண்ண முடியாது. அது அந்த டைமெல்லாம் தாண்டி போயிடுது. ஆற்றுக்கு போனால் ஏதோ திருச்சினாபுரியில் இவருடைய அப்பா அம்மா இருக்கா, வயசானவா இருந்துருக்கா. அங்கே போய் அம்மா கையால் ஒரு படி சாப்பிடலாம், ஆஃபீஸ் வரைக்கும் கவனிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு நாளைக்கு வேணுங்கிற வஸ்திரத்தை மாத்திரம் எடுத்துட்டு அந்த கோயம்பேட்டில் போய் பஸ் ஸ்டாப்பில் போய் பார்த்தா ஒரே ஒரு பஸ்ஸில் ஒரே ஒரு சீட்டு மாத்திரம்தான் இருக்குது. அது லாஸ்ட் மினிட்டில் போகிறாலும் ராத்திரி 10 மணிக்கு போனால் மதுரைக்கு போகிற பஸ்ஸு பின்னாடி 33வது சீட்டு, கடைசி ஒரு 5 சீட்டு சேர்ந்தாப்பில் இருக்கும். அதில் நடுவில் 33. அது மல்டி ஆக்சல் வேறு இல்லை, சிங்கிள் ஆக்சல். சிங்கிள் ஆக்சல்னால் ரொம்ப தூக்கி போடும். அந்த மாதிரி இதுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம், உபன்யாசம் பண்ணாலே போகிறோம். எத்தனை பஸ்ஸில் ஏறியிருப்போம், எத்தனை ட்ரெயினில் ஏறியிருப்போம், எத்தனை பஸ்ஸில் தூக்கி வாரி போடுறதுலாம் தூக்கமே இல்லாமல் போய் இறங்கியிருப்போம். இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு வரும். 50 வருஷம் ஊரை சுத்தத்தில் நிறைய பார்த்தாச்சு வரும். இந்த 33வது சீட் மாத்திரம்தான் இவனுக்கு அந்த ஒரே ஒரு சீட் தான் அவைலபிளாக இருக்குது. வேறு வழி இது, எஸ் நோ சாய்ஸ். காத்தாலும் இருந்தாலும் மதுரைக்கு போகிற பஸ்ஸு வயா திருச்சி. சரி ஏறி உட்காந்துட்டான். காத்தால் 3:30 மணி இருக்கும். திருச்சியில் சத்தம் போட்டான். அவன் மாட்டில் இறங்கிட்டாங்க. இறங்கினா உள்ளே போக மாட்டான். அவன் மாட்டில் பைபாஸில் போயிட்டு இருக்கான். மதுரைக்கு தான் போவான். காத்தால் 6 மணிக்கு அவன் மதுரையில் இருக்கணும். 3:30 மணிக்கு இறக்கி விட்டுவிட்டான் எங்கேயோ. அன்றைக்கின்னு ஸ்ட்ரீட் லைட் ஒன்றும் இல்லை, ஒரே இருட்டாக இருக்குது. இவன் சின்ன சம்பளம் தான் இவனுக்கு. அதனால் இவனுக்கு பெரிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட கையில் இல்லை. ஆர்டினரி அனலாக் ஃபோன் தான், டிஜிட்டல் ஃபோன் இல்லை. அதனால் இந்த லைட்டெல்லாம் ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் கூட இல்லை. ஒரு பேசிக் மாடலாக இருக்குது. ஏதோ ஃபோன் பண்ணி பேசலாம், அவ்வளோதான். அதுவும் ஒவ்வொரு நம்பராக ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். அது மாதிரி நீ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா பேச முடியாது. அந்த மாதிரி ஃபோனே இப்போ கிடையாது ப்ராக்டிக்கலி. எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்கா. அந்த காலத்தில் அது மாதிரி ஒரு ஃபோனை வச்சுருக்கான். ஒரே இருட்டு, எங்கே போகுதுன்னு தெரியல, அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஒரு
6 மணி ஆகிறபோது கொஞ்சம் வெளிச்சம் வரும்போது சூரிய உதயம் ஆகிறபோது பார்த்தா இவன் அப்பாவுடைய கிரகம் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஒரு 50 தூரத்தில் நின்று இருக்கான். அதனால் தெரியாமல் வெளிச்சா நடந்து போனால் 1 நிமிஷம் தான். இந்த 1 நிமிஷத்தில் போனால் 3:30 மணிக்கு வந்து 2 மணி நேரம் தூங்கியிருக்கலாம். காத்தால 5:30 மணிக்கு ஏந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி சாப்பிட்டு விட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த 2 மணி நேரம் சும்மா பொட்டி வச்சு நின்றுவோமே, ஹைவேல நின்றுவோமே. அப்போ அப்பாவுடைய கிரகம் 40 வருஷமாக அந்த வீட்டில் இருந்துருக்காரப்பா. அந்த கிரகம் ஒன்றும் இந்த ராத்திரி 3:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே நிர்மாணமாகி வரல. 40 வருஷமாக அங்கே தான் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியல. இருட்டாக இருந்ததுனால கண்ணுக்கு தெரியல. சூரியோதயமான உடனே எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சதோ, அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரகம் எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சதோ, அந்த மாதிரி குருவுடைய அனுகிரகங்கிற சூரியோதயம் ஏற்பட்டால் எப்போதும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தெரியும். அதான் பும்சோக்ஷ்ணோகோ சவிதுர்யதா. அந்த மாதிரி சாதுக்களுடைய தரிசனத்தால் தான் அது மட்டும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், ஆத்மா அப்படியே தான் இருக்குது. ஆனால் இவனுக்கு தெரியல. இருட்டில் இருக்கக்கூடியவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங் தெரியாத மாதிரி இவனுக்கு தெரியல. ஆனால் சூரிய உதயமான உடனே தெரிகிறது. அது மாதிரி ஞானிகளுடைய அனுகிரகங்கிற சூரியோதயம் ஏற்பட்டால் ஆத்மஸ்வரூபம் தெரியும். சுதராம் மச்சிதாத்மனாம் சாதுனாம் சமச்சித்தானாம் சுதராம் மத்கதாத்மனாகாம் தர்ஷனான்னோ பவேத் பந்தா பும்சோக்ஷ்ணோகோ சவிதுர்யதா அப்படின்னு சுவாமி அனுகிரகம் பண்ண. இந்த 2 பசங்களை என்ன பண்ணால், நலகோபுரன் மணிக்கிறோம் 2 பேரும் சாபி மோச்சனம் ஆச்சோனோ பகவான் கட்டுண்டு கிடக்கான் உரலோட. அந்த சுவாமிக்கு கட்டை அவுத்து விடாமலேயே பத்தோலூகரமாமந்திரியே ஜக்மதுகு திசமுத்தரம். வடக்கு திக்கு தான் குபேரனுடைய திக்கு. வடக்கு திக்குக்கு திக்பாலன் குபேரன். அந்த வடக்கு திக்கு அப்பாவோட திக்கை நோக்கி கிளம்பி போயிட்டாய்வா 2 பேரும். பாருங்க, இவனுடைய கட்டை அவுத்து விட்டுருக்கார் சுவாமி. சுவாமியுடைய கட்டை அவுத்து விடாமலேயே போயிட்டான். மனுஷனுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதை தனக்கு எல்லா சௌரியங்கள் இருக்கிறது கூட பொறுத்தியார் கஷ்டத்தை பற்றி நினைக்க மாட்டான் மனுஷன். பகவான் தான் கஷ்டப்படுற போது கூட பொறுத்தியார் சமத்தை நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறான். பகவானுக்கும் மகான்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மை ராமாவதாரத்துலேயும் அப்படி தான், கிருஷ்ணாவதாரத்துலேயும் அப்படி தான். கிருஷ்ணாவதாரத்தில் தான் கட்டுப்பட்டு இருக்கிற போது குபேரபுத்தர்கள் 2 பேருடைய கட்டையும் அவுத்து விடணும்னு நினச்சான் சுவாமி. ராமாவதாரத்தில் தான் காட்டுக்கு போய் சாப்பாடு இல்லாத பொழுது கூட குகன்ட்ட போய் இந்த குதிரைகள்லாம் அயோத்தியிலேருந்து வந்திருக்கு, இந்த குதிரைகளுக்கு நல்ல புல்லையும் கொள்ளையும் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணு, குடிக்கிறதுக்கு சுத்தமாக தீர்த்தத்தை ஏற்பாடு பண்ணு, அஸ்வானாம் காதனேனாகம் அர்த்தீன் அந்நேன கேனச்சித்து அப்படின்னு வாயை விட்டு யார்த்தையும் எதையுமே கேட்காத பிரபு தத்யாத்து ந பிரதிகிண்ணியாத்து ந ப்ரூயாத்து கிஞ்சித் அப்ரியம் அப்படி ஜீவித கேதோர்வா ராமசத்திய பராக்கிரமா. அந்த கை இப்படி தான் இருக்கும். ராமருடைய கை இப்படி இருந்ததே கிடையாது. கொடுத்துதான் பழக்கம். தத்யாத்து நான் பிரதிகிண்ணியாத்து வாங்க மாட்டான். அப்படி கை நீட்டி யார்த்தையும் எதையும் கேட்காத பிரபு உகண்ட மாத்திரம் கேட்டாள். குதிரைகளுக்காக, வாயில்லா ஜீவர்களுக்காக வாயை திறந்து கேட்டாள் ராமாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரத்தில் தான் கட்டுப்பட்டு இருக்கிற போது குபேரபுத்தர்கள் 2 பேருடைய கட்டையும் போக்கி வச்சார். பகவானுடைய கட்டை போக்கணும்னு நினைக்காமல் பத்தோலூகரமாமந்திரிய ஜக்மதுகு திசமுத்தரகாம். இது பகவானுடைய தன்மை. மனுஷன் என்ன பண்ணுவான், 5 ஸ்டார் ஹோட்டலில் எங்கேயோ பெரிய மீட்டிங் நடக்கிறது, டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அப்போ அந்த கார் டிரைவர் காத்துன்னு இருப்போம். அவன்கிட்ட ஒரு 100 ரூபாயை கொடுத்து சாப்பிட்டுடுவான்னு சொல்ல வேண்டாம். நீ சாப்பிட்டியான்னு வாயாரையாவது கேட்கலாமே, நீ ரூபா கொடுக்க வேண்டாம். சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான். அவன் 3 மணி நேரமாக காத்துன்னு இருப்போம். அதுத்து போச்சு வரும்னு உட்காந்து எத்தனை நாள் உட்காந்து இருக்க முடியும். ஒரு டீ குடிக்கலான்னு போயிருப்போம். அந்த சமயம் பார்த்து ஒரு மீட்டிங் முடிஞ்சு வருவோம். எங்கே போயிட்டேன்னு அதட்டுவோம். அங்கே போய் சத்தம் போடுவோம். அவன் 3 மணி நேரமாக காத்துருந்தானே, டீ தானே குடிச்சிட்டு ஓட்டமே ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆகிட போகிறதுன்னு தோணாது. மனுஷனுக்கும் பகவானுக்கும் இருக்க ஒரு வித்தியாசத்தை பாருங்கோ. சுவாமி கட்டுலேருந்து விடுபட்டு விட்டுருக்காடு வாழை. இவள் வந்து கட்டோடு விட்டுட்டு போயிட்டா குபேரபுத்தர்கள். இதுக்கு இன்னொரு மோர் சேரிட்டபிள் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னாக்க, நம்ம கட்டையே அவுத்து விட்டுட்டான் சுவாமி. அவங்ககிட்ட அவனுக்கு போக்கிக்க தெரியாதா? நாம் போய் என்ன அவனுடைய கட்டை அவுத்து விடுறேன்னு சொன்னாக்க ரொம்ப அதிசாகசமான காரியமாக போயிடும்னு பத்தோலூகரமாமந்திர ஜக்மதுகு திசமுத்தரகாம். அதுக்குள்ளே இந்த மருதமரங்கள் 2 கீழே சாஞ்சி விடுத்தோனும் இந்த சப்தத்தை கேட்டு அங்கேருந்து ஓடி வந்தார் நந்தகோபர். குழந்தை கட்டுப்பட்டு இருக்கான். நந்தகோபருக்கு தெரியாது, யசோதை கட்டி போட்டது தெரியாது. நந்தகோபர் சப்தத்தை கேட்டு வந்தார். உரலோடு கட்டுப்பட்டு இருக்கான் குழந்தை. யார் குழந்தை இப்படி கட்டி போட்டது? மரம் எங்கேயாவது குழந்தை மேலே விழுந்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியலையே. தலை குழிஞ்சுன்னு பேசாமல் மௌனமாக வந்து விட்டாள் யசோதை. உடனே நந்தகோபர் வந்து கட்டை அவுத்து விட்டாராம். விமோச்சி நந்தேன பவான் விமோக்ஷதா
உலகத்துக்கு எல்லாருக்கும் மாயான ஏற்பட்ட கட்டை அவுத்து விடக்கூடியவன் நீ, உன் கட்டை அவுத்து விடுறதுக்கு ஒரு நந்தகோபால் தேவையாக இருந்தாரே அப்படின்னு கேட்குறார் பட்டத்திரி. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா ரொம்ப உத்தமமான தாம்பத்தியம். ரெண்டும் கட்டாக தாம்பத்தியமாக இருந்தால் இவா 2 பேரும் சண்டை போட்டுருப்பா, குழந்தை கட்டுப்பட்டது அப்படியே இருக்கும். இந்த கட்டை அவுக்கணும்னு தோணாது, இவா 2 பேரும் தெருவில் வந்து சத்தம் போட்டுருப்பா. அவள் 2 பேரும் சைலண்ட்டாக யார் கட்டி போட்டதுன்னு கேட்டால் பதில் வரல, புரிஞ்சுன்னு விட்டார், டக்குன்னு அவுத்து விட்டுவிட்டார். அப்படி தாமோதர உபாக்கியானம்னு பேர் இந்த லீலைக்கு. இந்த மருத மரங்கள் 2க்கும் மரத்தன்மையை போக்கி, அதாவது தாற்பயம் என்னன்னாக்க காமத்துக்கு வசப்பட்டாயவா 2 பேரும், நலகோபுரம் மணிகிரிவன் 2 பேரும் காமத்துக்கு வசப்பட்டு போகிற போது மரத்து பெறுறது வாழ்க்கையானது. யூ ஆர் நோ பெட்டர் தென் அ பீஸ் ஆஃப் வுட், எ பீஸ் ஆஃப் டெட் வுட்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆகிடுறது. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை ஒன்று அமையிறது. மறுபடியும் ஜென்மா உத்தாரணம் ஆகணும்னா பகவான் உள்ள பிரவேசம் பண்ணுறபோது தான் அது மரத்து போய் இருக்கக்கூடிய ஜென்மாவானது புது உயிர் அடைகிறதுங்கிறத தாமோதர உபாக்கியானத்தில் எடுத்து காட்டினேன். இதை ராமபக்தியிலேயே சிறந்து, அதுவும் பத்ராச்சலத்தில் இருக்கக்கூடிய ராமனையே தனக்கு இஷ்டதெய்வமாக கொண்டு இருக்கக்கூடிய பத்ராச்சல ராமதாசர் இந்த 18 கீர்த்தனை பற்றி சொன்னேன். அந்த 18 கீர்த்தனைகளில் ஒரு கீர்த்தனையில் 18 கீர்த்தனைகள் பொறிக்கிறதுக்கா தீப பிரதட்சணத்துக்குன்னு, அதில் ஒரு கீர்த்தனையில் சொல்கிற போது இந்த மருத மரங்கள் 2க்கும் சாப விமோச்சனம் பண்ணி வச்சியே அப்படின்னு பத்ராச்சல ராமதாசர் ஒரு கீர்த்தனை என்னன்னாக்க, சாதாரணமாக தியாகராஜ சுவாமிகள், ஷாமா சாஸ்திரிகள், தீட்சிதர் கீர்த்தனை தான் 3 சரணம் தான் ஸ்டாண்டர்ட். இவருடைய கீர்த்தனை மாத்திரம் 15-20 சரணம். அந்த 15-20 சரணம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொன்றுத்தையும் 3 பாகமாக இருக்கும். ஒவ்வொரு பாகமும் ரைமிங்காக வேறு இருக்கும். ஷார்ட்டடிக்கு நடுவில், அவஸ்தைக்கு நடுவில் 10,000 கீர்த்தனை ஒவ்வொன்றும் ரைமிங்காக வேறு இருக்குது. அமலாஷயனுத கமலாவல்லப யமலார்ஜுன பஞ்சன அமலாஷயனுத கமலாவல்லப யமலார்ஜுன பஞ்சன கோபால கோகுல பரிபாலமாம் பாஹி கோபால கோகுல பரிபாலமாம் பாஹி கோவிந்த யது நந்தன ஹரே கிருஷ்ணா கோபால யது நந்தன. பாருங்க, அமலாசயனுன்னு சொன்ன உடனே கமலா வல்லபா யமலார்ஜுன பஞ்சனா இப்படிகள்லாம் அனுபவிச்சிருக்க. இந்த தாமோதர உபாக்கியானம் இதுதான் கோகுல லீலையில் கடைசி லீலைன்னு சொல்லுவோம். பிரதானமான லீலையில் கடைசி லீலை. அப்புறம் ஒரு சின்ன லீலை ஒன்று இருக்குது. கோகுலத்துலேருந்து பிருந்தாவனம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு நாகப்பழம் விற்றுன்னு வரவள். நாகப்பழங்கிறது இல்லை, பழத்தை விற்கக்கூடியவள் தான் இருக்குது பாகவதத்தில். பதவிக்கிரீணீதஸ்ய சுததானியம் கரத்வயம் பதைகி அபூரியத் ரத்னைகி பலபாண்டம் அபூரிச்சா. 2 ஸ்லோகம் தான் சொன்னார் பாகவதத்தில். நாராயணியத்தில் அதை சொல்லலை. சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்தில் 3 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார். ஒரு நாளைக்கு வாசலில் குரல் கேட்குறது, பழம் வாங்கிங்கோ பழம், கிரீணீகி போகோ பலானீதி சுத்வா சத்வரமச்சுதா பதார்த்தி தானியமாதாய யயௌ சர்வ பதப்பிரதா. பழம் வாங்கிங்கோன்னு குரலை கேட்டு, அந்த காலத்தில் தான் பார்ட்டர் சிஸ்டம் தான். நெல்லை கொடுத்து தான் வேறு எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குறது வழக்கம். கொல்லையிலேருந்து 2 கையிலையும் நெல் எடுத்துன்னு வரார் குழந்தை. ஆனால் எப்படி கொண்டு வருதுன்னு தெரியல. விரல் இடுக்க வழியாக அந்த நெல்லெல்லாம் கீழே செதறி போய் இவள்கிட்ட வரபோது வெறுங்கையோடு வந்து நிற்கிறது இந்த 5 வயசு ரொம்பாத குழந்தை. அவளுக்கு சுரமத்தின்னு பேருன்னு டோங்கரே மகாராஜ் சொல்கிறார். குஜராத்தி பாகவதத்தை ஆதாரமாக வச்சுருந்து பாகவதத்தில் பேர் சொல்லலை. மாயவன சாஸ்திரிவாள்னு ஒரு பெரிய மகான், அவளை பிரவச்சன மார்க்கதர்ஷின்னு மகா பெரிவா கொண்டாடி பேசியிருக்கா. அவள் பாகவத்தில் முழுக்க 405 ஸ்லோகங்கள் சங்கரப்படுத்திருக்காள். பாகவத சதுஷத்தின்னு பேர். அதில் பல விக்கிரயினின்னு இருக்குது. விற்கக்கூடிய விக்கிரயம் தான் விற்கிறதுன்னு வந்துவிட்டு தமிழில். பணம் விற்கக்கூடியவள்னு இருக்குது பாகவதத்தில். அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாயவ சாஸ்திரிவாள். புலிஞ்சை பல தாயின்யைன்னு விட்டாள்.
அவள் விற்கிறியே, பகவான்கிட்ட போய் விலை வாங்கிக்கிறியே, அவள் ஒரு தானியத்தை கூட வாங்கிக்கிறியே, புதிஞ்சியை பல தாயினி பழத்தை கொடுத்தவள்னு சொல்லிட்டாள். சுவாமி இப்படி ஒருங்கையோடு வந்து நிற்கிறார். பார்த்தாள், ஆமாம் குழந்தை ஆசையாக பழம் கிடைக்கும்னு நினச்சின்னு வந்திருக்கான். இந்த ஒரு குழந்தைக்கு தானியத்தை வாங்கிக்காமல் ஒரு குழந்தைக்கு 4 பழத்தை கொடுத்தா நாம் என்ன குறைஞ்சா போயிட போகிறோம்? அந்த குழந்தை கையில் பழத்தை கொடுக்கணும்னு சொல்லி குழந்தையுடைய பிஞ்சு கையை தன்னுடைய வயசான கையில் எடுத்தாலாம். நரம்பெல்லாம் புடச்சி நிற்கிறது அவளுடைய கையில். இந்த குழந்தையுடைய பிஞ்சு கையை எடுத்த உடனே சங்கரேக்கை, சக்கரரேக்கை, அங்குஷரேக்கை, வஜ்ரரேக்கை, வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய பிரபுவுடைய கையில் இருக்கக்கூடிய ரேகைகள்லாம் தெரிகிறது. சுஜாத ரேகாத்மக சங்கச்சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம் விலோகயந்த்யாக பலவிக்ரீண்யாக விக்ரேதுமாத்மானமபூத் விமர்ஷः. பார்த்தாள், ஆகா இந்த குழந்தைகிட்ட போய் நாம் ஒரு மரக்கால் நெல்லுக்கு ஒரு மரக்கால் பழந்து வியாபாரம் நிறைவேற்றுறதாவது நம்மையே தான் கொடுக்கணும் இந்த குழந்தைக்கு அப்படின்னு தோணித்து. வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் நல்ல பழமாக மாத்திரம் பொறுக்கி எடுக்கிறதுக்கு விடமாட்டா, கலந்து கட்டியாக தான் எடுத்துட்டாகணும். இவன் வியாபாரம் பண்ணலைங்க, நல்ல பழங்களாக பார்த்து பொறுக்கி தலையில் கூட இருக்குது. ரொம்ப நாள் அபியாசத்தால் கூட அப்படியே பேலன்ஸ் ஆகி நிற்கிறது தலையில். ஒரு கையால் குழந்தையோட கையை பிடிச்சின்னு இருக்கா, இன்னொரு கையால் தலையில் இருக்கக்கூடிய கூடையிலேருந்து நல்ல பழங்களாக பார்த்து குழந்தையோட கையில் ருப்பினாலாம். ஆபூரயத் ஸ்வாது பதார்ப்பணேன கிரீடா சிசோஹோ ஹஸ்தபுட்டம் கிராதி. இதை சுவாமி தேசிகன் ரொம்ப ரசமாக அனுபவிச்சிருக்கு. 3 ஸ்லோகம்தான், ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ரத்னமாக இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கர்மாவுக்கும் இவன் பலப்பிரதாதாவோ அந்த பிரபு காட்டில் இருக்கக்கூடிய பழங்களுக்காக ஆசைப்பட்டு கையில் நிற்காத தானியத்தோடு ஓடினானே நாள். அரண்யகானாம் பிரபவ ஃபலானாம் அரண்யஜாதானி ஃபலான்யபீப்சன் விஸ்வம்சி தானியாஞ்சலினாகரேண வியாஹதாத்மஜாம் விஸ்வபதிஸ்திசேவே ஆபு சுஜாதரேகாத்மக சங்கச்சக்ரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம் விலோகயந்த்யாக பலவிக்ரீண்யாக விக்ரேதுமாத்மானமபூத் விமர்ஷः ஆபூரயத் ஸ்வாதுபதார்ப்பணேன கிரீடாசிசோஹோ ஹஸ்தபுட்டம் கிராதி ரத்னைஸ்ததா கௌஸ்துபநிர்விசேஷைः ஆபூரிதம் தத் பலபாண்டமாசீத். நல்ல பழங்களாக ருப்பினாலாம் கையில். இன்னும் 2 பழம் கொசுறு வைக்கலான்னு நினச்சிட்டு மறுபடியும் கையை இந்த கூடையில் விட்டால் கூட நிறைய பழம் கொண்டுருக்கா. ஒரு பழம் கிடைக்கல. அந்த கூடையில் கௌஸ்துபத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பழங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ரத்னங்களாக ரொம்ப இருக்குது. இனிமேல் இன்னொரு வீட்டு வாசலில் போய் குத்துக்கல் வாசலில் ஏறி இந்த பழத்தை வாங்கிக்கிறேடான்னு வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் பண்ணிவிட்டாள் சுவாமி. ரத்னங்களால் ருப்பி விட்டுவிட்டாள் அந்த கூடையை. ஆபூரயத் ஸ்வாதுபதார்ப்பணேன கிரீடாசிசோஹோ ஹஸ்தபுட்டம் கிராதி ரத்னைஸ்ததா கௌஸ்துபநிர்விசேஷைः ஆபூரிதம் தத் பலபாண்டமாசீத். அதுக்குள்ளே ரோகிணி பலராமனுடைய தாயார் யசோதை வந்து கூப்பிட்ற. யசோதையை கூப்பிட்டாள். குழந்தைகள் விளையாடிகிட்டே இருக்கா. வெளியில் போனால் விளையாடினா வெளியில் ஆற்றுக்கே வரத்துக்கு மனசு வர மாட்டேங்கிறது. நீ போய் கூப்பிடு, நான் கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறா, நீ கூப்பிட்டா உனக்கு உன்னுடைய பாசத்துக்கு இன்னும் கட்டுப்பட்டு வருவா. அங்கேருந்து போய் யசோதை போய் கூப்பிடுறாள். பலராமனையும் கூப்பிடுறாள், கிருஷ்ணையும் கூப்பிடுறாள். சீக்கிரமாக வா, உனக்காக உங்கள் அப்பா காத்துட்டு இருக்கார். நீ காத்தால் கொஞ்சம் போல சாப்பிட்டுட்டு கிளம்பின்னு வந்தானே, பசிக்குமே உனக்கு, வா. பிராத்தரேவ கிருதாகாரா தத்பவான் போக்து மருகதிகி. இப்படியெல்லாம் பலவாறு வர்ணிக்கிறாள் பகவான் ஒரு ரீதிக. குழந்தைக்கு 5 வயசு இருக்கும். எல்லா கோபர்களுமா சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணாள். நமக்கு இந்த இடமே சரியாக வரல. அவளுக்கு பூதனை யார், திருநாபர்த்தன் யார், சகராசுரன் யாருன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு 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 விபத்துக்கு மேலே ஒரு விபத்தாக வருது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான அசுர ஸ்திரீ விழுந்தா. இங்கே இந்த வண்டி வேறு தவிடுபடியாக போயிடுத்து. இவ்வளவும் போகாது, இப்போ இந்த 2 மருத மரங்கள் வேறு கீழே சாஞ்சிருக்கு. வேறு ஏதாவது இடத்துக்கு நம்ம ரீலொகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற போது உபநந்தர்னு ஒரு வயசான கோபன் பகவானுடைய பிரேரணையால் இங்கேருந்து மேற்க கொஞ்சம் தூரத்தில் பிருந்தாவனம்னு ஒரு இடம் இருக்குது,
கோபர்கள் கோபஸ்திரிகள் பசுக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான இடமா இருக்கும். கோபகோபி கவாம் சேவியம். அந்த இடத்துல போயிடலான்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆமோதனம் பண்ணி அவளுக்கு இப்போ அங்கங்கே போட்டிருப்போம் லெஸ் லகேஜ் கிரேட்டர் கம்ஃபர்ட் அப்படின்னு போட்டிருக்கானோன்னு அதை ப்ராக்டிஸ் பண்ணவா இந்த கோபஸ்திரிகள் கோபர்கள் எல்லாம். அவள்கிட்ட ஒன்றும் பெரிய பொசிஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஏதோ 4 பாத்திரம் இருக்கும் சமைக்கக்கூடியது. 2 வருஷத்துக்கு மேலே 3வது வருஷம் இருந்தால் அதிகம். அதனால் ஈஸியாக இது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மாட்டு வண்டியில் கிளம்பிவிட்டாள். பகவான் மழை இன்னும் மாறலை. அந்த மழை மாறாத பகவானுடைய குரலை கேட்டுண்டு வழி நடந்த சிரமம் தெரியாமல் பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்றாள். கோகுலத்திலேருந்து பிருந்தாவனம் வந்து சேர்றாள். பவத் வினோதாத பிதாட்சராணி பிரபீய நாக்ஞாயதமார்கதீர்யகு. பிருந்தாவனத்தில் வந்து ஆகாச பரியந்தம் வசந்திருக்கக்கூடிய கோவர்தனகிரியையும் அதே மாதிரி பகவான் எங்கெங்கெல்லாம் போகிறானோ கூடவே தொடர்ந்து வர மாதிரி ஓடி வரக்கூடிய யமுனை இதையெல்லாம் பார்த்தாள் பகவான். அது தனியாக 49வது தசகம் முழுக்க பட்டத்தில் அதை வர்ணிச்சிருக்க. உன்னுடைய சரணமானது உலகத்தை முழுக்க பாவனம் பண்ணக்கூடிய சரணம் பிருந்தாவனத்தில் பட்டுதே. பிருந்தாவனத்துடைய பாக்கியத்தை நான் என்ன சொல்வேன் குருவாயூரப்பா. விகித ஜகதீரக்ஷம் லக்ஷ்மீகராம்புஜனாதித்தம் தததி சரணத்வந்த்வம் பிருந்தாவனே त्वयि पावने किमिवन बभूव संपत् संपूरितं तरुवल्लली ललित धरणी गोत्रक्षेत्रादिकं कमलापते. பிருந்தாவனத்தில் வந்த உடனே வத்சாசுரன்னு கண்ணுக்குட்டி ரூபத்தில் வந்த ஒருத்தன் அவனை வதம் பண்ணாள் சுவாமி. கொக்கு ரூபத்தில் வந்த பகாசுரனை வதம் பண்ணாள். பெரிய மலப்பாம்பு ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய அகாசுரனை வதம் பண்ணாள். இந்த அகாசுர வதத்தை 5வது வயசில் பகவான் பண்ணிருக்கார். 6வது வயசில் தான் குழந்தைகள்லாம் ஆற்றுல வந்து சொன்னாலாம். ஏதத் கௌமாரஜங்கர்ம ஹரேகே ஆத்மாகி மோக்ஷணம் மிருத்யோகோ பௌகண்டகே பாலாக திருஷ்டோச்சுகு விஸ்மிதா விரஜகே. கௌமாரங்கிறது 5 வயசு பருவம், பௌகண்டம்ங்கிறது 6 வயசு பருவம். அந்தந்த பருவத்துக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கா. உடனே கதையை கேட்டுட்டே இருக்கக்கூடிய பரீட்சித்து நமஸ்காரம் பண்ணாள் பிரம்மனிஷ்டாளை.